الحمد لله الحمد لله رب العالمين. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين. أشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகா விசேஷமான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கிய ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல மஜ்துஹுவை உள்ளும் புறமும் அஞ்சி பயந்து அவன் ஏவிய காரியங்களை எடுத்து நடந்து அவன் விளக்கிய கர்மங்களை விட்டு நீங்கி அவனது திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நாம் நேசித்து பிரியம் வைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிமயமான திருவாயால் கட்டளையிட்ட உத்தரவுகளுக்கு முற்றிலும் நாம் அர்ப்பணமாகி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். ஹஸ்புனல்லாஹ் சயூதீனல்லாஹு பிஃதலிஹி வ ரசூலுஹு. இந்த சங்கையான இந்த ஷவ்வால் மாதம், இந்த யோமுல் ஜுமாவுடைய இந்த தினம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனது அருள்மறையான் திருமறை அல் குர்ஆன் ஷரீஃபில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளான மூமினீன்களுக்கு அல்லாஹ் நல்லுபதேசம் செய்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகளே, நீங்கள் தக்வா செய்வீர்களாக, அல்லாஹ்விற்கு பயந்து நடந்து கொள்வீர்களாக, அல்லாஹ் ஏவிய காரியங்களை எடுத்து நடந்து அவன் செய்யக்கூடாது என்று சொன்ன கர்மங்களை விட்டு நீங்கி இருப்பீர்களாக. அதோடு அல்லாஹ் சொல்றான், வகூனு மா சாதிகீன், சாதிகீன்களோடு, உண்மையாளர்களோடு, சத்தியவான்களோடு, யார் அல்லாஹ் இடத்திலும் ரசூலிடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிசுத்தமான நல்லடியார்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட உன்னதமான அந்த மேன்மக்களோடு நீங்கள் சேர்ந்து இருப்பீர்களாக. அவர்களை அன்பு வைத்து, அவர்களை பிரியம் வைத்து, அவர்களை பாசம் வைத்து, அவர்களோடு உங்களுடைய தொடர்பை நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்களாக என்பதாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் அருள்மறையான் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு, குறிப்பாக ஈமான்தாரிகளான மூமினீன்களுக்கு அல்லாஹ் நல்ல உபதேசம் செய்கின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களிடத்துல இந்த உம்மத்தை முஹம்மதியாவுல ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட இந்த மொத்த உம்மத்தினை மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக பிரியமானவர்கள். அல்லாஹ் இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு மிக விசேஷமான உன்னதமான அந்தஸ்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால் முகர்ரபான பரிசுத்தமான ரெண்டு உயர்வான நல்லடியார்கள். ஒன்று செய்தனா அம்ம ரசூலுல்லாஹ் ஹம்ஸத் அல் கர்ரார் அலைஹி அஃதலு ஸலாத்து வ அக்மலு தஸ்லீம். மற்றொன்று செய்தனா நஃப்ஸு முஹம்மது அலியின் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி அஃதலு ஸலாத்து வ அக்மலு தஸ்லீம். இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தௌஃபீக்கால் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான முறையில் நமக்கு இதை செயல் வடிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன காட்டி தர்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய ஒளிமயமான 40வது வயசில் நபித்துவம் பகிரங்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் உலகத்துல பிறக்கும் போதே நபிதான். உலகத்துல பிறக்கும் போது மட்டுமல்ல, அல்லாஹ் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே, அரிசி குருசையெல்லாம் படைக்க முன்னாடியே அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலமான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை அல்ல மாஷால்லா என்ன நபியாக ரசூலாக அல்லாஹ் ஜொலிக்க செய்திருக்கிறான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல மாஷால்லா பிறக்கும் போது அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் மூசனை ஆலமி செய்த ஆமீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான மணி வயிற்றில் அல்லாஹ் அந்த உலகத்துக்கு கொண்டு வரும்போது கண்மணி நாயகத்தை நபியா தான் ரசூலா தான் அல்லாஹ் கொண்டு வந்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசு வரையில நபித்துவம் சுக்குவத்தாக அமைதியாக இருந்துச்சு, அறிவிக்கப்படல, பிரபலமாகல. 40வது வயசு வந்தவொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் மாஷால்லா நபித்துவத்தை சுஹரத்தாக்கினான், அல்லாஹ் விளம்பரப்படுத்தினான், அல்லாஹ் அதை வெளியாக்கி வச்சான். நாயகம் ஹாத்தமு நபியா இருக்கிறாங்க, அம்பியாக்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் செய்யதாக தலைவராக எஜமானாக அரசராக இருக்கிறாங்கன்னு சொல்லி மாஷால்லா அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்துடைய அதிமுஷா நுபுவத்துடைய அந்த அதுமத்து ஷரீஃப் அல்லாஹ் லுஹூர் ஆக்கினான். இதுக்கு பிறகு மாஷால்லா மக்காவில் சூழ்நிலையெல்லாம் மாறி போயிடுச்சு, நமக்கு நல்லாவே தெரியும். 53 அதாவது 13 வருஷம் 40 வயசுலேருந்து ரசூலோட 53 வயசு வரையிலேயே மக்காவில் என்ன கண்மணி நாயகத்துக்கு மக்காவுடைய காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் கடுமையான கஷ்டங்களை கொடுத்தானோ. இந்த சூழ்நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரா விட்டு மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத் ஆகக்கூடிய அந்த ஒரு மாஹவுல், அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் ஆகுறதுக்கு முன்னாடி மதீனாவுல ரசூலுல்லாவுடைய வருகைக்கு எல்லா ஏற்பாடும் செய்யறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அனுப்புறாங்கன்னு சொன்னா, அதாவது மதீனாலிருந்து வந்து ஈமான் கொண்ட அன்சாரி சஹாபாக்கள் அவங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக எங்களுக்கு ஒரு உஸ்தாத ஆசிரியரை அனுப்புங்கன்னு சொல்லும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அனுப்புறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த நாயகத்துடைய ஹோலி பர்சனல் விஷயம் இது, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த விஷயம். அதாவது நாயக மக்காலிருந்து மதீனா முனவராக ஹிஜ்ரத் ஆக போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு தோதா மதீனாவுடைய செட்டப் என்ன அமைக்கணும்னு சொன்னா, அப்ப நாயகம் அதுக்கு யார் அனுப்புறாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யார் ரொம்ப ரொம்ப பிரியமானவங்களா அந்த இடத்துல சஹாபாக்களுக்கு சாபிக்குன் அவ்வளூன் ஈமா சஹாபாக்கள்ல முதன்மையான தரத்துல உள்ள சஹாபாக்கள்ல யார் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்களா இருக்கிறாங்களோ அந்த சஹாபி அனுப்பி நான் வர்றதுக்கு தோதா மதீனால எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க மாஷால்லா. மதீனாவுடைய பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் வராங்க சொன்னா மதீனாவில் பாதுகாப்பு இருக்குது, எல்லா விஷயம் இருக்குது. எல்லா விஷயத்தையும் கவனித்துக் கொள்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால அனுப்பப்பட்ட பிரதானமான அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான நல்லடியார் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க, அல்லாஹ்க்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க யாருன்னு சொன்னா சையீது ஷுஹதாஇ அஸத் ரசூலுல்லாஹ் ஹம்ஸத் அல்-கர்ரார் அலைஹி அஃதலு ஸலாத்தி வ அக்மலு தஸ்லீம் அஃபால் அலைனா அல்-பரகாத் மின்ஹு தஹரத் ஆமீன். நாயகம் அவர்கள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க மாஷாஅல்லாஹ். நாயகம் அன்சாரி சஹாபாக்களுக்கு என்ன இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கறதுக்கு டீச் பண்றதுக்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த விஷயத்துக்கு நாயகம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் ஆக போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு தோதா மதீனாவோட எல்லா அமைப்பையும் அங்க மாத்தணும் மாஷால்லா. அதுக்கு நாயகன் தன்னுடைய விஷயத்துக்காக பிரதானமா யாரை அனுப்புறாங்க? கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் பிரியமான. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவனா அவங்க அல்லாஹ்வுக்கு என்ன ரொம்ப ரொம்ப இஷ்டமானவங்க. நினைச்சா ரசூலுல்லாஹ் யாரை பிரியப்படுறாங்களோ அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அளவில்லாத அளவுக்கு அல்லாஹ் அன்பு செலுத்துவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தௌஃபீக் செய்வானா மாஷாஅல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகத்துடைய சொந்த விஷயத்துக்கு மதீனால எல்லா ஏற்பாடு பண்றதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அனுப்புறாங்கன்னு சொன்னா செய்தனா ஹம்ஸத் அல்-கர்ரார் அலைஹி அஃதலு ஸலாத்து வ அக்மலு தஸ்லீம் அஃபாத அலைனா அல்-பரகாத் மின்ஹு தஹரத் நாயகம் அவர்களை தான் அனுப்புறாங்க மாஷாஅல்லாஹ். இது முதலாவது விஷயம். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் ஹிஜ்ரத் ஆகுறாங்க. நாயகத்திட்ட எத்தனையோ பேர் மக்காவில் உள்ள ஆட்களும் அது மக்காவை சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ள ஆட்களும் ரசூலுல்லாஹ்ட்ட தன்னுடைய பொருள்களை எல்லாம் அமானதமாக கொடுத்து வச்சிருந்தாங்க. அமானதமாக அதாவது என்ன கல்லன்ல இருந்து அதுலேருந்து இதுலேருந்து அந்த பொருள்கள் பாழா போயிடாம களவு போயிடாம ரசூலுல்லாஹ் இடத்துல பாதுகாப்பாக கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த அமானத்தை எல்லாம் நாயகம் ஒப்படைக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிமயமான அந்த படுக்கையில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திராஹத் ஷரீஃப் செய்யக்கூடிய நாயகத்துடைய அந்த ஹோலி பெட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை படுக்க வைக்கிறாங்கன்னா சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படுக்க வைக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த பொறுப்புன்னு வரும்போது அல்ஹம்துலில்லாஹ்
ரசூலுல்லாஹ்வுக்கு யார் ரொம்ப ரொம்ப பிரியமானவர்களோ அவர்கள் பரிசுத்தமான குடும்பத்தில் இருந்து அவர்களை மாஷா அல்லாஹ் என்ன அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணி இந்த ஆழத்துக்கே நாயகம் காட்டுறாங்க. இவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் என்பதாக மாஷா அல்லாஹ். அப்ப இப்படிப்பட்ட மேன்மக்களான சாதிகீன்களான சய்யிது ஷுஹதாய் அஸது ரசூலுல்லாஹ் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சித்திகுல் அக்பர், ஃபாரூக்குல் ஆலம், ஜாமில் குர்ஆன், நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபாத் அலைஹில் பரக்காத்து மின்ஹுமா தஹரத் தனாமி நாயகமார்களுடைய அந்த மேலான சுஹபத்தை பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக் நாயகத்திலிருந்து, உமர் நாயகத்திலிருந்து, உஸ்மான் நாயகத்திலிருந்து, பத்ர் சஹாபாக்களிலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மூமினீன்களுக்கும் முத்தகீன்களுக்கும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மூன்றாவது உத்தரவா கொடுக்குறான். முதல்ல அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொல்றான் மாஷா அல்லாஹ், ஈமான் கொண்ட மூமின்களுக்கு தக்வா செய்ய சொல்றான். நீங்க தக்வா செய்த பிறகு மாஷா அல்லாஹ் சாதிகீன்களான சய்யிது ஷுஹதாய் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மஹப்பத்து ஷரீஃப்ல சுஹபத்து ஷரீஃப்ல உங்களை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தபாரக் வ தஆலா நன்மாராயம் செய்கின்றான். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அந்த மேலான பாக்கியத்தை துனியாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் கரீம் ونفعنا بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم رؤوف رحيم ورب حليم إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله وبه نستعين، أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين، وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. معاشر المسلمين رحمكم الله، واتقوا الله وكونوا مع الصادقين. قال سبحانه وتعالى في كلام الأعلى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا، رب ارحمهما كما ربيانا صغارا، رب ارحمهما كما ربيانا صغارا، رب ارحمهما كما ربيانا صغارا. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.